Now we are discuss about a lesson, a letter to a God. It is a short story, was written by J.L. Fluton. He was born in November 17, 1897 and died on December 10, 1966 at the age of 71. His nationality was Mexico. His notable works are A Letter to a God, E.A. Indo, and other works on the Mexico Revolution. A novelist, poet, he was received the National Prize of Arts and Science in 1935. Characters of this play. Lenko. He is a protagonist. He is a farmer. Women. Maybe Lenko's wife. Old boys. They are working in the field. Smaller boys. They are playing with some other boys in opposite of the fields. Postman and also postmaster. லின்கோ அப்படின்றவர் ஃபார்மர். அவரும் அவரோட ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக நார்த் ஈஸ்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சாதான் நிலத்தில் எது விதைச்சாலும் விதையும், அந்த மாதிரியான இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. லின்கோ அவரோட நிலத்தில் சோளம் விதைச்சிருக்காரு. அதே மாதிரி மழைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வருஷம் மழை பெஞ்சால் அவரோட விளைச்சல் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோட நைட்டு அவங்களோட ஒய்ஃப் சமைச்சு ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அவருக்கான ஃபீல் எப்படி இருக்குன்னா, இந்த வருஷம் அவரோட விளைச்சல் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டே சாப்பாட்டில் கை வைக்கிறாரு. அவருக்கு சாப்பிட்ணுன்ற எண்ணத்தை தாண்டி போய் மழையில் ஒரு சொட்டு தண்ணியாவது படணும் அப்படின்ற ஆசையில் போய் மழையில் நிற்கிறாரு. அந்த மழை அவருக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, என்னமோ மேலே இருந்து சில்வர் காயின்ஸ் அவர் மேலே ட்ராப்பாக விழுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. உடனே அவர் அண்ணாந்து கையை பார்க்குறாரு. வானத்தை பார்த்து இந்த ரெயின் எனக்கு போதும் அப்படின்னு விஷ் பண்ணுறாரு. பட் அவரோட மொத்த ஹாப்பினஸ்ஸும் உடனே அடைண்டே வீணாகிற மாதிரி மழை அதிகமாக பெய்யுது. அங்கே திடீர்னு ஹெவியாக மழை பெய்யுது. இந்த ஹெவி ரெயினை ஹல் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மழையில் அவர் விளைச்சி வச்சிருந்த எல்லாமே அழிஞ்சிருது. அவருக்கு ஏற்பட்ட மொத்த சந்தோஷமும் சோகமாயிடுது. ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க. பட் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த டைமில் அவருக்கு இருக்க ஒரே ஒரு சொல்யூஷன் காட். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக காட்கிட்டே ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. உடனே அந்த வாரத்தோட லாஸ்ட் சண்டேல காடுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். லெட்டரில் என்ன எழுதுகிறாங்கன்னா, காட்கிட்ட 100 pounds விளைச்சலுக்காக வேணும், எனக்கு இப்போ வேறு எதுவுமே ஹோப் இல்லை, நீங்கள் கொடுத்தாதான் எனக்கு வேறு ஏதாவது நிலத்தில் விதைக்கலாம் அப்படின்ற மாதிரி காடுக்கு லெட்டர் எழுதுகிறாரு. லெட்டர் எழுதி அதை எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்க போகிறாங்க. அந்த லெட்டரில் 2 அட்ரஸில், தட் மீன்ஸ் யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட அட்ரஸில் காடுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னு 2 லைன் இருக்குது. உடனே போஸ்ட் ஆஃபீஸில் இருந்த போஸ்ட்மேன் எடுத்து அந்த லெட்டரை பார்த்துட்டு ஓப்பன் கூட பண்ணல. லெட்டர் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், அதுவும் ஹார்ட்லி ஸ்மைல், அதாவது உள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் மேலே இருக்க போஸ்ட் மாஸ்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அந்த போஸ்ட் மாஸ்டரும் அதே மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. படிச்சுட்டு லென்கோவோட கஷ்டத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா அவருக்கு காட் மேலே இருக்க இந்த நம்பிக்கை அதெல்லாம் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க போஸ்ட்மேன் அண்ட் போஸ்ட் எம்ப்ளாயீஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் 100 pounds கேட்டிருப்பார். இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, 70 paise அவங்களோட சேலரியில் இருந்து அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவங்களோட சேலரிஸில் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அதே லெட்டரில் காட் அவருக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி வச்சு போஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை
உடனே லென்கோ அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஏன்னா காட் நம்மளோட லெட்டருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா 100 பவுண்ட்ஸ் பதில் 70s தான் இருக்கும். உடனே அவர் வந்து எந்த அளவுக்கு ஹாப்பியானாரோ அதை விட அதிகமாக கோபம் வந்துடுச்சு. கோபத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு லெட்டர் எழுதுறாரு. என்னன்னு எழுதுறாருன்னா, இந்த தடவை நேராக என்கிட்ட கொடுங்க, அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கிட்ட கொடுக்காதீங்க, ஏன்னா அங்கே இருக்க எல்லாருமே திருட்டு பசங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கூட்டமாக எல்லாருமே பணத்தை எடுத்துப்பாங்க, நீங்கள் நேராக எனக்கே போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லெட்டரையும் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கோபமாயிட்டு அந்த லெட்டருக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. லெட்டருக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு லென்கோ வெயிட் பண்ணுவார். லெட்டருக்கு ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்றது தெரிஞ்சு காட் மேலே இருந்த ஃபெய்த், காடை ஒசரத்தில் வச்சாரோ அது எல்லாமே இறங்கி காட் மேலே இருக்க ஃபெய்த்தே மொத்தமாக போயிடும். இந்த உலகத்தில் யாரும் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவர் திங்க் பண்ணிடுவார். மேனுக்கும், ஒரு சிம்பிள் மேனுக்கும் காடுக்கும் நடுவில் இருக்க ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த ஸ்டோரியோட